வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தேவேந்திர கோழி இனங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான சிறப்பான தகவல்களை பற்றி தான் இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த கோழி இனங்களானது இரட்டை நோக்கங்களுக்காக வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான இனங்கள்ங்க. நம்ம குறுகிய காலத்திலேயே அதிக லெவலில் இறைச்சியோ அதே போல் ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் முட்டை தரக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களாக இந்த இனங்களானது இருக்குங்க. இந்த இனங்களுக்கு பின்னாடி கூடிய நிறையா வகையான சிறப்புகள் இந்த காணொலி வேலை நீங்கள் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. இந்த தேவேந்திர கோழி இனங்களானது நாட்டுக்கோழிகள் கிடையாதுங்க, ஒரு வீரியரக கோழி இனங்கள் தாங்க. பொதுவாக இந்த வீரியரக கோழி இனங்கள் உருவானதுக்கு நம்ம முக்கிய காரணங்கள், நம்ம நாட்டுக்கோழிகளில் முட்டை மற்றும் இறைச்சி குறைவாக தரதுனால வணிக ரீதியாக கொண்டு போகிறதுக்கோ நம்ம நாட்டு மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு உணவு தேவையை பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக இந்த மாதிரி இனங்கள் ஆனது உருவாக்கப்பட்டிருக்குங்க. இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான முக்கியமான இனங்கள் மூலம் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா வண்ண பாய்லர் கோழி இனங்களையோ, இன்னொன்று பார்த்திங்கன்னா ராட் ஐலாண்ட் ரெட்டையும் மையப்படுத்தி கலந்து தான் பார்த்திங்கன்னா இந்த இனங்களானது உருவாக்கப்பட்டிருக்குங்க. அதனால தான் இந்த இனங்களில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான வண்ணங்கள் இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா பழுப்பு நிறங்களோ இந்த சிவப்பு நிறங்களோ கலந்த மாதிரி தாங்க இருக்கும். சில இனங்கள் மட்டும் இந்த வெள்ளை, பழுப்பு, கருப்பு இதெல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். இந்த இனங்களானது ஹரி தேவேந்திரான்னு சொல்லுவாங்க. இது ஏன் இந்த ஹரிங்கிற வார்த்தை இந்த இடத்துலாங்க இந்த இனங்களானது உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது சென்ட்ரல் ஏவியன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும்னா மத்திய பறவை ஆராய்ச்சி நிறுவனத்திலாம் இந்த இனங்களானது உருவாக்கப்பட்டிருக்குங்க. அங்கேருந்து இந்தியா முழுவதும் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களில் இந்த இனங்களும் ஒன்றுங்க. இது இரட்டை நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த இனங்களுடைய நம்ம முக்கியமான சில விஷயங்களை பார்ப்போங்க. இந்த இனங்களானது ஒற்றை கொண்டை அமைப்பை கொண்டதுங்க. இங்கே நான் விரிவுபடுத்தி காட்டியிருக்கேன். அதே போல் இதோட கால்கள் பார்த்திங்கன்னா நடுத்தர உயர கால்களை கொண்டதுங்க. இந்த இனங்கள் எந்த லெவலுக்கு முட்டையிடும், எப்போ முட்டையிடும், முட்டையோட வெயிட் என்னங்கிறதெல்லாம் பார்ப்போம். முட்டையிட ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 155 நாளில் இருந்து 160 நாளுக்குள்ளே மேக்ஸிமம் கோழிகள் முட்டையிட ஆரம்பித்துருவாங்க. சில வகையான இனங்கள் மட்டும் வளர்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி 180 நாள் வரைக்கும் கூட ஆகலாங்க. வருஷத்துக்கு எவ்வளோ முட்டை கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா 150லேருந்து 190 முட்டைகள் வரைக்கும் கூட கொடுக்குவோங்க. முட்டைகளோட வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 45லேருந்து 55 கிராம் வரைக்கும் வரும். சராசரி 50 கிராம் கூட வச்சுக்கலாங்க. அதே போல் முட்டையோட வண்ணங்கள் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி முட்டைகள் போன்ற பழுப்பு நிறமாக தாங்க இருக்கும். ஆனால் நம்ம நாட்டுக்கோழி முட்டைகளோட கொஞ்சம் வெயிட்டாகவே வரோங்க. எந்த லெவலுக்கு இறைச்சி தரோங்கிறத பார்ப்போங்க. ஒரு 8 வாரங்கள்லேயே 1.1லேருந்து 1.2 கிலோ வரைக்கும் அதிகபட்ச வெயிட்டை எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அந்த 8 வாரங்கள்லேயே நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது விற்பனை செஞ்சிடலாம். 8 வாரங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 மாதங்கள் வரைக்கும் தாங்க இருக்கும். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வளர்த்து நம்மளால் விற்பனை செய்ய முடியும். அடுத்ததாக 10 வாரங்கள்ங்கிற போது பார்த்திங்கன்னா 1.4லேருந்து 1.5 கிலோ வரைக்கும் வெயிட் ஏறிடுவாங்க. இதே ஒரு 12 வாரம்னா 1.7லேருந்து 1.8 கிலோ வரைக்கும் அதிகபட்ச வெயிட் எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதனாலேயே இந்த இனங்கள் ரொம்ப சிறப்பான முறையில் வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களாக இருக்குது. இப்படி இந்தியாவில் நிறையா வகையான இனங்கள் பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட கோழிகளோட நிறைய வகையான இனங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக நம்ம தமிழ் வேளாண்மை சேனல் எப்பயுமே உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.